ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தை தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம இந்த மாத கிரகங்கள், அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு 15/5/2025 அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிடுறார். அதனால் மாத பெயர்ச்சி, மாதம் பிறக்கிறது. ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து, அதாவது சூரியன் வந்துடுறான். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா, கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது. மாத கிரகங்கள், வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோம்னா புதன் அடுத்த நாளே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்து அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை, எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த 0 பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை. ஒரு நல்ல ஏற்றமான தினம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது. அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 26-28 நாள் வரும். சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு வருஷம் வரக்கூடியது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தேனால் வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது.
9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் வந்து கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு இந்த வருஷம் அந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம். பௌர்ணமிகளை கொண்டாடுவோம். நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும், சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் 180 பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது. பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவும் முருகப்பெருமானுடைய அவதரித்ததாக சொல்லக்கூடியது. அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது, பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம். எல்லா முருகன் கோவிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். முருகன் கோவிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அன்றைக்கி முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் அனுப்பி வைங்க. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது. சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இதெல்லாம் நிறைய இருக்குது. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பார் ரிஷபராசின்னு, மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதனால் மிதுன ராசியாக இருக்கும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு 50 வயசு 50-55 வயசு கூட ஆகிருக்கும். அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும். அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும், சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன, கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு, மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனதுனால சில அதாவது தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில், அதாவது ஒரு 31-5 அந்த மாதிரியான டயத்தில், அதாவது 6ஆம் மாதத்தில் வந்து பார்த்தாலேயானால் செவ்வாயும் வந்து மாறிவிடுறார். 8-6-2025 செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போடுறார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த மாதத்தில் எப்படி ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர திருமணத்திற்கு நிச்சயமான யோகம் வந்தாச்சு, கவலைப்படவே தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால அதாவது என்ன சொல்கிறது, சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால சுகங்கள் கெடும். அதனால் அன்னசரியாக கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஒரு 15 நாள் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா
சுக்கிரன் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். செலவுகளும் பார்த்தாலேயானால் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு 15 நாள், அதாவது 31/5/2025 சுக்கிரனும் மாறிடுறார். சுக்கிரன் மாறினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பொருள் ஆதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பணம் வரவில் ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருந்தாலும், அதாவது சனி ஆட்சி பெற்ற சனி 11ஆம் இடத்துலையும் ராகு இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சூரியன் 2ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் இந்த அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது 2வது நாள் 16/5/2025 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார். ராசிக்கு 3-6 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற. இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த புதன் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் வரலாம் இருக்கார். 2/6/2025 அப்போ புதன் உங்களுடைய ராசியை விட்டு அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போயிடுறார். அதாவது சூரியனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சில நாட்கள் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 15/5/2025 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் உங்களுக்கு 9/6/2025 முதல் 11/6/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல மதிகாரகனான சந்திரன் மறையும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் நேற்றத்தை கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும். ஒரு சில மனசுக்குள் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழிலில் பெரிய ஏற்றம், தொழிலில் பெரிய மாற்றம், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. ரெண்டுமே பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய மன வலிமை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம். ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு 21 நாள், அதாவது 8/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பாடு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் 8/6/2025 மேலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் எல்லாம் எடுத்தீங்கன்னா புதிய வீடு மனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போடுறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை தான் சொல்லுவோம். 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் என்னென்ன ஏற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி நாதனே 11ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலே நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தோன்னா புதிய வேலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்து அவருடைய காரகத்தை நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் மனசுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும், சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 16/5 அன்றைக்கே வந்து 12ஆம் இடத்துல இருக்கார் புதன். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது செலவுகளை கொடுக்கும். செலவுகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல தனித்த புதனாக இருக்கார். அதனால் சுபராக இருப்பார், எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருந்தீர்கள்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அது வந்து பார்த்தாலேயானால் அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து 2/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய பணம், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் வரும். அது தவிர வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தோம்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களோட கீழ்ப்படிந்தவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து சனி ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் என்னைக்குன்னு பார்ப்போம். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது எல்லாமே இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பார்த்தாலேயானால் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 15/5/2025 17/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோம்னா 11/6/2025 இந்த மாத கடைசி அதாவது 14/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதோட புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வேலை புதுசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தை போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மாதம் பார்த்தாலேயானால் வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது விசேஷம். ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார். தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய பண வரவை கெடுக்கும். ஏன்னா லாபங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் வந்து குடும்பத்தில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் வந்து பேச்சில் கவனமாக இருக்கிறது, தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் பணம் என்ன வந்தாலும் அது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோட சிறு சிறு கசப்புகள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் தனித்து இருக்கிறதுனாலே. அதனால இந்த மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும்
சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். ஒரே நாளில் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். ராசிநாதன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து நிச்சயமா பசங்க பாஸ் பண்றதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் போறதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எழுத்து, கவிதை இதெல்லாம் எழுதுறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. அதாவது இதுல வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த மாதிரியான திரை இதுல இருக்கிறவங்க, அதோட தமிழ் அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கை ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு அடுத்த நாளே வரான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வர்றார் புதன். ராசிநாதன் ராசியிலேயே வர்றது ரொம்ப விசேஷம். குருவோட சம்பந்தத்தில் வர அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து 2/6/2025, அதாவது 15 நாள் 20 நாள்லயே மாறிவிடுறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிநாதன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 6ஆம் மாசம், அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம். அது தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12க்கு 11 உச்சம் பெற்று இருக்கிறது தொழில ஒரு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாறுதல்கள், வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண பாகியம் உண்டு, குழந்தை பிராப்தியும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறது, குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணமாகி இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து அதுக்கப்புறம் வந்து சூரியன் 12ஆம் இடத்துல, புதன் 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வரார். தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இருந்தாலும் எய்ம் பண்ண அதாவது எய்ம் பண்ண அளவுக்கு ரேங்கிங் கிடைக்கிறதோ, அதாவது எந்த ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதோ இல்லாமல் அதற்கு கொஞ்சம் கம்மியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. ஏன் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாச கடைசி, அதாவது 8/6/2025 தான் மாறுறார். அதாவது 21 நாள் வைகாசியில் இருக்கார். அதனால அது வரலும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சில் நிச்சயமாக நிதானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாசம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 17/5/2025 20/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததேயாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு 10 குடம் தண்ணி வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. அதுவே வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த மாசம் வந்து வைகாசி மாசம் நல்ல ஒரு ஏற்றமும், பணவரவில் நல்ல ஒரு ஏற்றமும், உங்களுடைய திருமண பாக்கியமும் குழந்தை பேரும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். கடகராசி நேயர்கள், அதாவது புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில பொறுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது வைகாசி மாசம் விஸ்வாவசு வருஷத்துல ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதால அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, 5-10க்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். இருந்தாலும் நீச்சப்பட்டு போறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில், அதாவது 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால, அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்கள்ல ஜாகிரதையா போறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு புதிய வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல பார்த்தாலேனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரலும் வந்து, அதாவது வைகாசி மாசம் பாதி வரலும் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும், அதற்கு பிறகு மேஷத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா செவ்வாயினுடைய பார்வை சனி மேலேயும் உள்ளது, 8ஆம் பார்வையாக. அதனால ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் அடுத்த நாளே, அதாவது 16/5/2025 வந்து அவர் ஷிஃப்ட் ஆகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறார். இந்த புதன் வந்து உங்களுடைய 12ஆம் அதிபதி 12க்கு 11 இருக்கிறதுனால வேலையில மாறுதல் வரும். இமிடியேட்டா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையின் மாற்றம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செலவுகள் சுப செலவுகளாக கருதப்படும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய, அதாவது பண வரவிற்கு ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாசம் பார்த்தாலேனா மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். புதிய வேலை அமைஞ்சு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல வந்து, அதாவது 11ஆம் இடத்துல ஒரு 20 நாள், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல புதன் வர்றதுனால நிச்சயமாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகமாக இருக்கும். இது மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். சூடு அதிகமாக இருக்கும். செவ்வாய் நீச்சப்பட்டாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வேற 8ஆம் இடத்துல இருக்கா, சனியை வேற பார்க்கிறார். அதனால உடல் நலத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறைந்த இடத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையும் தந்தை உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேனா புதனின் மாற்றம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய புதிய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனியை வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா, சனியை சுபர் பார்த்தாலும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும். சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு தாமரை மலர் வச்சு அந்த சிவன் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, சந்திராஷ்டமம் வந்து 20ஆம் தேதி 20/5/2025 22/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்படும். இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் பிரதோஷ விரதங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள். அதுவும் வந்து இந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடிய ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். பால் பதனிடுதல், இது தண்ணீர் வியாபாரம் பண்றவங்க, அதை தவிர வந்து வண்டி ஓட்டுநர்கள் இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
இந்த மாசம் ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில பார்த்தாலேயானால் சிம்ம ராசியில இந்த மாசம், அதாவது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாசத்துல பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு நிச்சயமா அவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடைகளை தாண்டி திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை, அதாவது 3ஆம் இடத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கிறார். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகத்தை பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசம் 10ஆம் இடத்துல போய் இருக்கு. இதனால அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இருந்தாலும் குரு, அதாவது சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போறார். இது நல்ல ஏற்றம். ஏன்னா 9ஆம் இடத்துல 3, 11 அதிபதி, 3, 10 அதிபதி 9ஆம் இடத்துல போறார் அப்படின்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் முயற்சிக்கு உண்டான பலன், அதாவது பணமாக வரக்கூடிய, பொருளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல இருந்த புதன் ஒரே நாள்ல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறார். 11ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது 10ஆம் இடத்துக்கு போறார். 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போறார். 10ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாசம் ஒரு 21 தேதி கழிச்சு, 21 நாள் கழிச்சு, அதாவது 8/6/2025 வந்துடுறது. இதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியில வர்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரி, புத்திர ஸ்தானமும் சரி, பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுறது. அதனால எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் சரி, செவ்வாயின் பார்வை சப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம். அதை தவிர உங்களுடைய நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கேதுவும் இருக்கிற இந்த வாட்டி செவ்வாயை வந்துடுறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம். அதை தவிர போட்டிகள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் சற்று மந்தமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். முயற்சிகள்லாம் கைகூடினாலும் சந்திராஷ்டம காலம் வரும். சந்திராஷ்டம காலம்னு சொல்றது 22ஆம் தேதியிலிருந்து 22/5 25/5 வரலும் இருக்கக்கூடிய 24/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள், அதுவும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள், அது தவிர அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க, ஆர்கனைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை வழிபட்டுவாங்க. ஏன்னா செவ்வாயும் உடல் நலத்தை பாதுகாக்கணும். அதை தவிர கேதுவும் உங்கள் ராசியிலேயே வர திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அதை தவிர தோரம்பருப்பு தானம் போடுவோம். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம். ஏன்னா
10ஆம் இடத்துல குரு இருந்தாலும், அதாவது எப்பவுமே 10ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா பதவிகள் பறி போகும் அப்படிலாம் சொல்லுவா. இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தடையானால் சம சப்தமத்தில் சுக்கிரன் நிற்கிறார். பெரிய ஏற்றம். என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை வந்து தனக்காரகன் ஆன குரு பார்க்கிறார். அதனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்க ராசியில பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டத்துல இருந்த வாழ்க்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் இந்த சுக்கிரன், இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லும். இந்த 4 கிரகத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தைக்கு உடல் நலத்துல சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால க்ஷேத்ராடனம் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதன் இந்த மாசம் ஆரம்பிச்ச ஒரே நாள்ல ஒரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அதனால வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். திடீர் பாக்கியங்கள் வரக்கூடிய, எல்லா தடைகளும் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3-8 அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம், தூக்கமின்மை வரும். சில வெளிநாடு டிராவல் இருக்கிறது கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் போறதுக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல இந்த மாசம் வைகாசி மாசத்துல உடல் நலத்துல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சுக்கிரனுடைய பார்வை இருக்கு கன்னியா ராசிக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டிகளில் வெற்றி நிச்சயமாக. புதிய வேலை கிடைக்கும், வேலைகளில் ஏற்றம் கிடைக்கும். அது தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி. அது தவிர பார்த்தீங்கன்னா புதுசா வேலை மாற்றத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாட்கள்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் வந்து 24/5/2025 26/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இறங்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த இதில் இருக்கிறவா, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர வந்து கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். உங்களுடைய ஏற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல பார்த்தேனால் 15 நாள், அதாவது கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி 31/5 வரலாம் பார்த்தேனால் அவர் உச்சம் பெற்று இருக்கிறதும், அதாவது 31/5 அன்னைக்கு தான் வந்து சம சப்தமத்தில் வரும். அது வரலும் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடும். அதாவது அவர் 7ஆம் இடத்துல வரும்போது சுக்கிரன் சமசப்தமத்தில் இருக்கும்பொழுதும் குருவின் பார்வை வேற 9ஆம் இடத்துலேருந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அமையும்.
எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வேறு, 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் புத்திரஸ்தானம். சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா குரு சனி ராகுவையும் பார்க்குறார். இது ஒரு பெரிய விசேஷம், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனம் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த பொதுவாகவே பார்த்தோம்னா மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு புதிய வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அமையும், வேலையில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய காலகட்டம். உச்சம் பெற்ற சுக்கிரன்றதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர சமசப்தமத்தில் அதாவது சுக்கிரன் வரும்பொழுது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9ன்னு 3 ஸ்தானத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 8ஆம் இடம் போய் மறைஞ்சாலும் புதன் அதீதமான கல்வியை கொடுப்பார். அதற்கு பிறகு அதாவது 16ஆம் தேதி 16/5 அன்றைக்கே புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போடுறார். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடம் போய்ட்டார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு புதன் இருந்தாலும் இந்த ரேஸு, லாட்ரி, ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெண்ணிற ஆடைகள், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனிடும் தொழில், பால் மற்றும் தொழில்கள், அது தவிர டாக்டர்ஸ் இந்த சர்ஜரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி MCH படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாத கடைசியில், அதாவது வைகாசி மாத கடைசி 21 நாளில் பார்த்தோம்னா, அதாவது 8/6/2025 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்றம், ராசிநாதன் உச்சம் பெறுறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்றம், தீர்க்கமான எண்ணங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. சில நாட்கள் இவங்க இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கணும். அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 26/5/2025 28/5/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போடுறதும், அது தவிர ஸ்ரீரங்கம் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. ராகுவும் சேர்ந்துருக்கார். ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது 2 சனியும் இருக்க மாதிரி. ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போல் செயல்படுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இப்போ சனியும் அந்த வீட்டிலே இருக்கார். அதனால் கேட்கவே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது. 2 சனி ஒரே இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமத்தை நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன, ஒன்றே ஒன்று அப்படின்னா, குருவின் பார்வை ராகுவும்
சனியின் மேலே விழுறது. அதனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வேறு நீச்சப்பட்டு போகிறோம். அதனால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமையும். உங்களுக்கு பார்த்தலையானால் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3மே அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறதும், உங்களுடைய குல குருமார்கள் இல்லைன்னா உங்களுடைய கோவிலில் குரு பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றதும், அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சன்னதிக்கு ரெகுலராக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வைகாசி விஸ்வாவச வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போமேயானால், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் புதிய கடன் அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் 6, 7, 8ன்னு 3 இடத்துல போகிறார். இந்த காலத்தில் அதாவது 16ஆம் தேதி 16/5/2025 அன்றைக்கே 6ஆவது இடத்துலேருந்து 7ஆவது இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியன் வேறு இருக்கார், அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல புதன் போகும்போது அவர் 8ஆம் வேற 8ஆம் இடத்துல போயே வேற உட்கார்றார். சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொல்லைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறேன். அதுவும் செவ்வாய் மாறுறார். அதாவது வைகாசி மாதம் 21 தேதிக்கு மாறுறார். அதாவது 8/6/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கார். அந்த காலகட்டம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மனக்லேசங்கள் வரும். மனசில் தவறான எண்ணங்கள் தோணக்கூடிய வாய்ப்பும், எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி பெற்று விடுவோமோன்ற என்ற ஒரு மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உடலில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அது தவிர உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலையோ எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த நல்லெண்ணெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 28/5/2025 30/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதம். இவ்வளவு நாளாக பார்த்தோன்னா உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது. எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாகாமல் இருந்தது. அதை தவிர பார்த்தலையானால் எது எடுத்தாலும் தடங்கள் இருந்தது.
வெற்றிகளில் சற்று பின்னடைவு, கடன் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம், திருமண பாக்கியம் உண்டு, முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்களில் வெற்றி, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தோம்னா சுக்கிரனும் உங்களுக்கு வந்து அங்கே வந்துடுறார் 5ஆம் இடத்துல. நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து இந்த 5, 6, 7 இந்த 3 இடத்துலையும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி ராகு 2 பேரும் இருக்கிறதுனால எந்தவித முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் முயற்சிக்கு அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 11ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க, ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கார். வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் வந்து புதிய பொசிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வேலையின் சம்பந்தமாக திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இதை தவிர பார்த்தாலேயானால் நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய குழந்தைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து இந்த மாத கடைசியில், அதாவது 21ஆம் தேதி வைகாசி மாதத்தன்னைக்கு மாறிவிடுறார். 8/6/2025 வந்து ஒரு மாறுதல்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 8/6/2025 பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். மொத்தத்தில் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும், முயற்சிகள் கைகூடும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலை மாற்றங்கள் அமையும், வேலையில் ஏற்றங்கள் அமையும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். 11ஆம் இடத்துல கேது அதாவது 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம்லாம். அதாவது செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் வேறு வருது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சந்திராஷ்டமம் வர்றதுனால, சந்திராஷ்டமம் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வந்து 30/5/2025 1/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும். இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் உங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா கோச்சாரத்து பிரகாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் ஒரு தடமாவது சேவிச்சுட்டு வாங்க. வெண்ணக்காப்பு சாத்துங்க, வெத்தலை மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சனி ராகு 2 பேருமே இருக்கார். இன்னும் ஒரு பெரிய விஷயம், குருவினுடைய பார்வை இருக்குது. அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு
அதாவது வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், அதாவது 5ஆம் அதிபதி 5க்கு 11 இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு 15 நாள் இருக்கும். அதற்கு பிறகு வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருந்தால் அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைய போகிறார். அதாவது 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர்னு வந்து உங்களுக்கு பொருள் வரவு வரும். அதுவும் வந்து வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள், தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து அட்வொகேட்ஸு, இவர் நீதிபதி இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா, மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா அவார்டுக்கெல்லாம் ஏற்றமான காலம். அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸு இவார்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இரும்பு சம்பந்தமான, கருப்பு இது சம்பந்தமான, கறி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4, 5, 6ன்ற 3 இடத்துக்கு போகிறார். அதாவது பார்த்தீங்களேன்னா 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 6ஆம் அதிபதி 6க்கு 11 இருக்கும்போது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும், போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு, வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, தன வருமானம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை கட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டம காலம், அது வந்து 1/6/2025 3/6/2025 அது வரலும் வந்து சந்திராஷ்டம காலம் அமையிறது. அதாவது 4ஆம் தேதி கார்த்தால வரலும் அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் கண்டிப்பாக வணங்குறதன் மூலியமாக, அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் வடகிழக்கில் இருப்பார் அவர், அவரை வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி. சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். மென்டல் ஸ்ட்ரெஸ் இவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான உழைப்பை செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும், அதுவும் ராகு வேற கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தான் செய்ய வேணுன்ற ஒரு வேகத்தில் ஓடுவாங்க. உடல் உழைப்பு அதிகமாகும். எது எடுத்தாலும் தன்னால் செய்ய முடியும் என்ற அபரிமிதமான அதீதமான நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய விஷுவலைசேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதத்திலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 5ஆம் இடத்திலே புத்திர காரகன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 3, 4, 5 இந்த 3 இடத்துக்கும் போகிறார். இது மேலே பார்த்தேன்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று குரு புத்திர காரகனும் புத்திர ஸ்தானத்திலேயே போயிருந்து புத்திர ஸ்தானாதிபதியோடையே சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 4, 9ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர கோணத்தின் அதிபதியான சனி, அதாவது சுக்கிரன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய, பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். அதோட 3ஆம் இடத்துக்கு போகும்போது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது போட்டி கீட்டி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முயற்சிகள்லாம் சிறு அளவு கொஞ்சம் பின்னடைவில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை ஏற்றமான காலம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலியமாக பண வரவு அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தேன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர அந்த எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேத்து பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போடுறது நல்லது. முயற்சிகள் நல்லா இருக்கும்னு சொல்லும். இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4/6/2025 6/6/2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். அருகில் இருக்கக்கூடிய இந்த இதில் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 5 குடம் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம். பிரத்யங்கரா தேவியை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உங்கள் மீது இருக்கக்கூடிய திருஷ்டிகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகம். உங்களுடைய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவுகள் வரும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். மாத பலன்களை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கார். 15 நாள் இருக்கார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல கவனமும் கனித்துவமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய அதாவது இந்த
மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகாசு வேலைகள், கோல்டு இது பண்ணுறவங்க, அதாவது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க, கோல்டில் வந்து ஆசாரிகள், தங்க ஆசாரிகள், இந்த மாதிரியான வேலை செய்பவர்கள், பேங்கிங் சிஸ்டமில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இதில் வந்து அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர அவங்களுக்கு வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய, மறைந்திருந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், குடும்பாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெறதுனால ஒரு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கவர்மெண்ட் வேலைக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால, அவர் ஒரு சுபர்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள், உடல்நல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு புதன் 2, 3, 4, 3 இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய அதாவது கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. போட்டியிலலாம் வந்து கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தேவையில்லாமல் போய் போட்டி போட போவீங்க. அது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார். அதனால் வந்து உங்களுடைய மன கிளேசங்கள், அலைச்சல்கள், தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். குருவின் பார்வை இருந்தாலும் 7.5 சனின்றதுனால அதனுடைய வேலையை நிச்சயமாக காட்டும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு இன்னல்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலமும் வரும். அதாவது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானங்களில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலம், சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம், மனோகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். அது வந்து பார்த்தேனால் 6/6/2025 9/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரிசி இல்லைன்னா நெல், அதாவது பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த குரு பகவானை போய் வழிபட்டு வாங்கும். அதாவது இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரம் வேறு முருகப்பெருமானை வணங்குறதும் குரு பகவானை வணங்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்யில் விளக்கு 3 விளக்கு போடுங்க. இந்த பஞ்சு திரியில் 3 விளக்கு போட்டுன்னு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடிவுகள் கண்டிப்பாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.